ராமதாஸ் சொல்லி தான் பாஜக கூட்டணியே அமைஞ்சது. ஆனா, அதுக்காக இப்போ தன்னோட மனைவி சௌமியாவ விமர்சிப்பது ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ராமதாஸ் கூறியதால தான் பாஜக கூட கூட்டணி அமைச்சதா கூறிய அவரு, கடந்த 5 வருஷங்களாவே ராமதாஸ் ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாரு அப்படின்னும், அதனால தான் அவர் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறது இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் அடுத்த உச்சத்திற்கு போயிருக்கு. 2024 வருஷம் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட பாமக கூட்டணி அமைஞ்சதற்கு அன்புமணி தான் காரணம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணி அமைக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அன்புமணி சொன்னதா தெரிவிச்சாரு. அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அன்புமணி ஒரு காலனையும் சௌமியா ஒரு காலையும் பிடிச்சு கெஞ்சியதாக கூறிய ராமதாஸ், கூட்டணி பேச்சுவார்த்தையை சௌமியா முடித்து அடுத்த நாளே அண்ணாமலை உள்ளிட்டோரை அழைத்து வந்ததாகவும் தெரிவிச்சாரு. அதே மாதிரி பாமக தலைவராக அன்புமணியை கொண்டு வரவும் சௌமியா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிச்சாரு. ராமதாஸ் முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி பதிலடி கொடுத்திருக்காரு. சென்னையில் பாமக சார்பாக சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேசும்பொழுது, கடந்த 5 வருஷங்களாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவராகவே இல்லை. ராமதாஸாக இருந்து எதை சொல்லியிருந்தாலும் கண்களை மூடிக்கிட்டு செஞ்சுருப்பேன். அதனால் சோஷியல் மீடியாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பற்றி யாரும் விமர்சனம் பண்ண வேணாம். 12 வருஷங்களுக்கு முன்பாகவே என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் சொன்னார். ஆனால் ராமதாஸுக்கு அப்புறம் தான் நான் தலைவராவேன் அப்படின்னு அப்போவே முடிவெடுத்துட்டேன். ஆனால் கடந்த 5 வருஷங்களாக ராமதாஸாகவே இல்லை. அதனால தான் தலைவர் பதவியை ஏற்றேன். கடந்த 5 வருஷங்கள்ல வயது முதிர்வு காரணமாக ராமதாஸ் குழந்தை மாதிரி மாறிட்டாரு. ராமதாஸ் கூட இருக்கும் 3 பேரு தங்களுடைய சுய லாபத்திற்காக பாமக நிறுவனர் ராமதாஸை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி 2024 லோக்சபா தேர்தலில் ராமதாஸ் கூறியதால தான் பாஜக கூட கூட்டணி வச்சேன். அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏன் அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்ல போறேன். CV சண்முகம் 2 முறை வந்த போதும் நான் எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ராமதாஸ் அவர் அழைப்பிதழ் கொடுக்க வந்தார் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. ஆனால் கூட்டணி பேசியதா பின்னர் தான் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய மனைவி சௌமியாவை பற்றி தவறாக பேசுகிறத ஏற்றுக்க மாட்டேன். அவர் உயர்ந்த பதவியில் பொறுப்பில் இருக்காங்க, மிகவும் படித்தவங்க, அவங்கள விமர்சிப்பதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அன்புமணியின் இந்த பேச்சு பாமகவின் மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் சொல்லி தான் பாஜக கூட கூட்டணியை அமைச்சோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் ரொம்பவே பொய் சொல்லி நாடகம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்படுது. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.